எனது தாய் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் இனிய வணக்கம். காந்தியடிகள் 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா போயிருந்தாருங்க. அங்க அவர் ஒரு சில காலம் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒடுக்கப்பட்ட இந்திய மக்களோட ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்றைய அரசு பலவிதமான கொடுமைகளை செய்து கொண்டிருந்தது. இன ஒதுக்கல் அப்படிங்கிறது அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது. கொடுமைகளுக்கு பணிவது கோழைத்தனம் அப்படிங்கிறது தான் நமது காந்தி அடிகள் அவங்களுடைய கொள்கையா இருந்துச்சு. அத உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, இன ஒதுக்கல் சட்டத்தை எதிர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால வன்முறைக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு. இன ஒதுக்கல் சட்டத்தை எதிர்த்து அமைதியான முறையில ஒரு போராட்டம் அங்க நடந்தது. அதற்கு சாத்வீக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா காந்தியடிகள் இந்த தத்துவத்திற்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு பெயர் தரணும் அப்படின்னு விரும்பினாரு. தன்னிடம் ஆயுத பலம் இருந்தாலும் கூட திருப்பி தாக்க கூடாது அப்படிங்கிறது தான் நமது காந்தியடிகளின் கொள்கையாக இருந்துச்சு. அதனால் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பகைவின் மீது வெறுப்புணர்ச்சி காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான ஒரு சத்தியாகிரகியினுடைய பண்புகள் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனாலதான் சாத்வீக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு சத்தியாகிரகம் என்ற ஒரு சொல்லை நமது காந்தியடிகள் அவர்கள் பயன்படுத்தினாங்க. ஒரு சத்தியாகிரகியிடம் அன்புதான் இருக்கணும், வெறுப்பு இருக்கக்கூடாது, வன்முறை தோன்றவே கூடாது, பகைமையால் ஒழிப்பது நீடித்த பலனை தராது, போரையே மீண்டும் உருவாக்கும். இதில் காந்தியடிகளுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஒரு சத்தியாகிரகி அச்சம் தவிர்க்க வேண்டும், ஆண்மை கடைபிடித்தல் வேண்டும், துன்பம் வந்த போதும் தோடுதல் கூடாது, காழ்ப்புணர்ச்சியை நீக்கிவிட வேண்டும், நெஞ்சத்தில் உறவும் நேர்மை திறமும் ஆன்ம வலிமையும் ஒரு சத்தியாகிரகிகளின் நாளங்களாக இருக்க வேண்டும் என்று நினைச்சவர் நமது காந்தியடிகள். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள். மருதம் டக்கீஸ் நிர்மலாவுடன். வணக்கம்.